We are their cleaners, they are doctors, they are mothers, they are nurses, servers. We are everything for our animals. இது Ezhu Velaikaara. இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க. நம்ம திவ்யா அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் திவ்யா. வணக்கம். வாவ். சோ திவ்யா எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இது வந்து என்னோட 7வது வருஷம். So 2019 ல இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த பறவைகளை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். இது கூட வேலை செய்யறதுக்கு இவங்களை பராமரிக்கிறதுக்கு நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? So எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பா அந்த பறவை குஞ்சுகளை அவங்க ரெஸ்கியூ பண்ணாங்க. அதனால தான் எனக்கு பறவைகளோட வேலை செய்யறதுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. இதுதான் நம்மளோட ஆஃபீஸ், கிச்சன் மற்றும் ஸ்டோர் ஏரியா. ஸோ இதுதான் எங்களோட கிச்சன். ஸோ இங்கே தான் அந்த பறவைகளோட சாப்பாடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே வெட்டுவோம், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டிட்டு அப்புறம் we will serve them on the plates and trays. நம்மளுக்கு புழுவு, crickets plus fruits இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன படிச்சீங்க? எப்படி இங்க வந்தீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் படிச்சது வந்து early childhood. ஆனா early childhoodல நான் வந்து children with special needs ஓட நான் வேலை செய்யணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா என்னால செய்ய முடியாதனால I thought my second choice would be to work with animals. So அதனால நான் ஜோரம் பப்பாட்க்கு நான் முதல்ல வேலை செஞ்சுட்டு அப்புறம் we moved over to Mandai after a few years. காலையில வந்து நம்ம சாப்பாடு செய்வோம், அவங்களுக்கு சாப்பாடு செய்வோம். ஸோ நம்மளோட நியூட்ரிஷன் சென்டர்ல இருந்து பாக்ஸா வரும். ஸோ செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம இந்த பிளேட்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒரு கையிலே செய்வோம். Okay, I'll give you a bit of help. Okay, now you can. Yes, correct. Okay, so you can just put it here. Just put it. Okay. And then maybe Vimla, do you want to swing it back? Swing it back and lock it here. ஐயோ அம்மா தாயே. முடிச்சு. Okay, done. அவங்க ஒருத்தர் செய்வாங்க ஒரு கையால. நாம 4 கை வச்சிருக்கோம். இங்க வந்து எல்லாத்தையும் நம்ம மட்டும் செஞ்சோம்னா then it's very difficult for us to feed the birds on time. So சரி, இப்ப பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுக்கு உடம்பு சரியில்லை, ஓன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அது பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, அதான் சிக்னல் கொடுப்பாங்களா? Okay, அதனால it's very important to observe them. So observation வந்து நம்ம prioritize பண்ணுவோம். So காலையில வந்து head count செய்வோம். சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம head count செய்வோம். ஸோ ஒரு டெசினேட்டட் ஏரியால வந்து நம்ம வந்து அந்த worms-ஐ தூக்கி வீசி இல்லாட்டி அந்த millets-ஐ தூக்கி வீசி அந்த பறவைகளை எல்லாரும் ஒரு இடத்துக்கு கால் பண்ணுவோம். பறவைக்கு சீக்கா இருந்துச்சுன்னா இல்ல இன்ஜர்டா இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிட்டு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். So my job is not just this aviary, but we have 3 aviaries.